வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இதில் நம்ம 5 வகையான கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான். ஸோ ஃபஸ்ட்டு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் பால் கொழுக்கட்டை பண்ண தெரியும், ஆனால் சிம்பிளான மெத்தட் இது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு, அதில் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. ஸோ ஒரு கப்பு நீங்கள் அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் தவா இருந்தால் நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மலான கடாயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் மாவை நல்லா கிண்டி அதுக்கப்புறமா கொழுக்கட்டை பண்ணால் தான் ரொம்ப சாஃப்டாக வரும், விரிசல் இல்லாமல் வரும். அதுதான். ஸோ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற மாவை போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வரும், நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சி நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பபுள்ஸாக வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நல்ல ஸ்டேஜு. நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரணும். அதுக்காக ரொம்பையும் நீங்கள் வேக விட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம எப்படியும் ஸ்டீம் பாயில் பண்ண போகிறோம். நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது அதோட நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் ரொம்பையும் இது பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கட்டியாக வரும், ஒட்டாமல் தனியாக வரும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா. இன்னொன்று இது நான்ஸ்டிக் தவா, அதனால். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தொட்டு பார்த்தானா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இது இன்னும் சூடாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக, ரொம்ப குட்டியாக உருட்டாதீங்க, ஏன்னா கரைஞ்சிடும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் உருட்டிகிட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப்பு வெல்லமே போதும். நிறைய இது ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது. ஸோ வெல்லம் நீங்கள் சேர்க்குறது அந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு இதில் நீங்கள் கசடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் போட்டாச்சு. போட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. நீங்கள் கிளறி விடாதீங்க. கிளறி விட்டீங்க அப்படின்னா கொசன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கட்டும். ஸோ இதை கிளறாமல் அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 to 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அது அந்த வெல்லத்தோடு நல்லா கொதிக்கும் போது அந்த நல்லா வெந்துடும். இன்னொன்று என்னடானா நல்லா இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் இதுக்கு தான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக போட சொன்னேன். ஓரளவு பெரிய உருண்டையாக போட்டால் தான் கொஞ்சமாக போனாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியில் நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் நம்ம சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை தண்ணியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சமாக அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கலந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கரைச்சி ஊற்றிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கெட்டியாயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பாலில் தான் கொழுக்கட்டை பண்ணணுன்னு கிடையாது, இந்த வெள்ளைப்பாகில் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த தேங்காய் பால் சேர்த்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பண்ண போகிறது பிடி கொழுக்கட்டை. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு. இந்த நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை தண்ணி ஊற்றி கரைச்ச உடனே நம்ம அரிசி மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளுங்க பிடி கொழுக்கட்டை பண்ணுறது எல்லாமே. பாருங்கள், இது கரையட்டும்.
ஸோ இப்போ இதில் வந்து நான் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கரைச்சிடலாம். கரைச்சிட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ தேங்காய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. வெறுமனே வெல்லமும் அரிசி மட்டும் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஏலக்காய் தனியாக போடல, தேங்காவோடையே சேர்த்து அரைச்சி போட்டுட்டேன். ஏன் அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த ஏலக்காய் வந்து வாயில் படும்போது எடுத்து எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் இதிலேயே வந்து சேர்த்து போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கிளறினீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக வந்து நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அப்போ அதை ஆற வச்சுட்டு நம்ம பிடி கொழுக்கட்டையாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கிளறலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதை ஆற விட்டுறலாம். அவ்வளோதான். ஆற விட்டதுக்கப்புறமா காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம கார கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு வறுத்துக்கலாம். ஸோ இந்த கார கொழுக்கட்டையும் நீங்கள் வந்து சாம்பார் இல்லை சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் படைக்கணும்னு கிடையாது. நார்மலாகவே இந்த ஸ்டீம் பாயில் பண்ணுற கொழுக்கட்டை, அப்புறமா இடியாப்பம், புட்டு இது எல்லாத்தையுமே நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நம்ம போட்டுட்ருக்கோம் ஒன்றுன்னா. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் அரிசி மாவை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணிடலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு எப்பயுமே நேரமே எடுக்காதுங்க. டக்குன்னு ஈஸியாக பண்ணிகிட்டே போயிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் ஒன்று சேர நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ இதை கிளறலாம். ஸோ இந்த மாதிரி கிளறும்போது கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து நம்ம பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஸோ பூரண கொழுக்கட்டைக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லம் வந்து நான் அளவு இல்லாமல் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. ஸோ கரெக்டான அளவு பார்த்து தான் சேர்த்துக்கிட்ருக்கேன். ஸோ பூரணத்துக்கு நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வெளிமாவு ஜாஸ்தியாக இருக்கும். இதை வந்து நம்மள வேக விட்டாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறமா வந்து பொட்டுக்கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, பொட்டுக்கடலையை வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் பூரணம் செஞ்சிடலாம். நீங்கள் வந்து கடலைப்பருப்பை வேக வச்சு அப்புறமா அதை வந்து மசிச்சு இதில் போடணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ டக்குன்னு வந்து பூரணம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலையை வந்து பவுடர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணுங்க. நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் கிளறணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூரணம் உள்ளே வைக்கும்போது கொழுக்கட்டையும் ஒழுங்காக இருக்காது, பூரணமும் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ கொழுக்கட்டையே ஃபுல்லாக அந்த டேஸ்ட்டையே வந்து கெடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதையும் ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பூரணத்துக்கு வெளி மாவு பண்ணணும் இல்லையா, கொழுக்கட்டை மாவு. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய், அப்புறமா கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி மாவு போட்டு நல்லா கிளற போகணும். எப்பயுமே கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அரிசி மாவை வந்து நல்லா வந்து கிளறி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கொழுக்கட்டை வந்து அந்த சாஃப்ட்னஸோடையே இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது கொதிக்கட்டும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நல்லா கிளற வேண்டியதான். ஸோ இந்த மாவை கிளறியாச்சு. இப்போ வந்து நீங்கள் கை வச்சு தொட்டு பாருங்கள், ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். இப்போ ஒட்டாமல் வருது பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதையும் கொஞ்சம் ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிடி கொழுக்கட்டை மாவு ஆற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து உருட்டிட்டு கையில் அந்த அந்த ஃபிங்கருடைய இம்ப்ரெஷன் வர அளவுக்கு நம்ம அமுக்கி இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் கார கொழுக்கட்டைக்கும். ஸோ இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ கார கொழுக்கட்டை மாவையும் அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நல்லா வந்து அமுக்கிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வந்து அந்த ஃபிங்கருடைய இம்ப்ரெஷன் படுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துடுறேன். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கிண்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ 5 to 7 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டையை வெளியில் எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம பூரணத்தை உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வாழை இலையில் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாழை இலையை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு இதை வந்து கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி பதமாக தான் இருக்கணும் இந்த இலை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. ரொம்ப வந்து கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தட்டிட்டு நடுவில் பூரணம் வைக்க வேண்டியதுதான். நடுவில் பூரணம் வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ பூரணம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வைங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. சும்மா மாவு மட்டும் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொழுக்கட்டை பூரணத்தை வந்து பூரணத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமுக்குங்க போதும், அவ்வளோதான், அது ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இலை கொழுக்கட்டை வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கையிலே வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நான் எந்த அச்சும் யூஸ் பண்ணல, கையிலே தான் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே வந்து பூரணம் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா மோதகம் ஷேப்பில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சைடில் வந்து ஒற்றை ஷேப்பில் கொடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் கொடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் மோதகம் ஷேப் கொடுங்க. கையில் வந்து அந்த ஃபிங்கருடைய இம்ப்ரெஷன் படுற மாதிரி வைங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஷேப் நான் காமிக்கிறேன். ஸோ இதிலையே வந்து நீங்கள் அச்சு இருந்தால் அச்சில் கூட பண்ணிக்கலாம். இல்லை கையில் பண்ணுறத எப்பயுமே சாமிக்கு படைக்கும்போது எப்பயுமே நம்ம கையால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி கையில் திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு உள்ளே பூரணம் வச்சுருங்க. பூரணத்தை வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா மூடிட்டு ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது பாருங்கள். ஸோ இதே மாதிரி கொழுக்கட்டை மற்ற கொழுக்கட்டையும் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து இந்த மாவு வந்து நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் காலையில் பண்ணிவிட்டு நைட் எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த விரிசல்லாம் வராமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பராக வந்து நம்ம இந்த கொழுக்கட்டையை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த இலை கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இலை கொழுக்கட்டை வந்து இலையோடு சாப்பிடும்போது அந்த இலை அந்த வாசனை அந்த அரோமா டேஸ்ட்டு எல்லாமே அதோடு இன்க்ளூட் ஆகும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பல வகையான கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைச்சி நல்லபடியாக கும்பிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.